எஸ்டிபிஐ கட்சியுடன் திமுக இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அதிமுக கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட எஸ்டிபிஐ கட்சி சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து இருக்கும் நிலையில் எஸ்டிபிஐ கட்சியுடன் இன்று கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்குகிறது திமுக. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முழு விவரங்கள். திமுக கூட்டணியில ஒரு புதிய கட்சியோட இணைவாக எஸ்டிபிஐ கட்சியும் இன்றைய தினம் திமுக கூட்டணி இணைகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ கட்சி அதிமுக பாஜக கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்தவுடன் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியது. அதன் பின்னர் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருந்த எஸ்டிபிஐ கட்சி அதிகாரப்பூர்வமாக தேர்தல் கூட்டணியில் இதுவரை இணையாத நிலையில இன்றைய தினம் தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு எஸ்டிபிஐ கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு இடம் வழங்கப்படலாம் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. அந்த கட்சியுடைய மாநில தலைவர் தகலான் நெல்லை முபாரக் தலைமையிலும் அதே போல துணைத் தலைவர் தேசிய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகலான் பாகவியும் இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்துக்கு செல்ல இருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த எஸ்டிபிஐ கட்சி தற்பொழுது சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு புதிய கட்சியாக எஸ்டிபிஐ கட்சி திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது திமுக கூட்டணிக்கு மேலும் ஒரு வலு சேர்க்கும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.